10% லாபத்தை குடுக்குறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 9,000 கோடிக்கு இவங்க தொழில் பண்ணியிருக்கணும். அதுக்கான ஜிஎஸ்டி கட்டியிருக்கணும். அதெல்லாம் இவங்க எதுவுமே பண்ண கிடையாது. விளம்பரங்கள் இவங்க போட்ட விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து லோக்கல் கம்பெனிஸ். இது ஸ்கேம் தான். இத வேற எந்த வார்த்தையிலும் வர்ணிக்க முடியாது. 15% லாபம் வர அளவுக்கு எந்த தொழிலும் இவங்க பண்ண கிடையாது. இந்த டவுன் லைன் வந்தாவே அது வந்து பாஞ்சி ஸ்கீம். இது வந்து பியூர் அண்ட் பியூர் பாஞ்சி ஸ்கீம். ஸோ 6 o'clock உங்கள் டவுன் லைனில் ஒருத்தரை க்ரௌனை அப்கிரேட் பண்ண வச்சு அவர் எலிஜிபிள் பண்ண வச்சிட்டிங்கன்னா அதன் மூலிமா நீங்கள் டைம் சார் எலிஜிபிள் ஆகி பெரிய பெரிய முதலாளிகள் எனக்கு தெரிஞ்சு அம்பானி, ரிலையன்ஸ் இவங்கெல்லாம் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க மீதி தொழில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு, ஏன்னா 2 மாதத்தில் உங்களுக்கு ஃபுல் ரிட்டர்ன்ஸ், நீங்கள் என்ன பிரின்சிபல் போடுறீங்களோ அதோட ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வர, அந்த பிரின்சிபல் உங்களுக்கு வந்துடப்போம். 3வது மாதத்துலேருந்து லாபம் தான். ஆனால் அவங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து கம்ப்ளீட் மோசடி அப்படின்னு சொல்லி. அந்த ஆப்புடைய டவுன்லோட் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜா இருக்கு. 5 million people have downloaded the app அப்படின்னும் போது நமக்கே அது ஒரு பெரிய வியப்பா இருக்கு. ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சோன்னே ஒரு 4 நாள்லயோ இல்லை 6 மாசத்துலயோ 5,000 கோடி 10,000 கோடி வந்து சேர்ந்துடாது. மக்களை நம்ப வைக்கணும். என்னைக்கு அவன் செட் டார்கெட்டை வந்து ஒரு டார்கெட் வச்சிருப்பான், 5,000 கோடி வந்தோன்னா நான் கம்பெனி இழுத்து முடியுவேன், 10,000 கோடி வந்தோன்னா இழுத்து முடியுவேன்ட்டு வச்சிருக்கான். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணானோ அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஓடினதுக்கப்புறம் போய் எஃப்ஐஆர் போட்டு ஒரு 4 பேர் இங்கே இருக்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவன் மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிடான். இது உங்கள் நிறுவனம், இது என் நிறுவனம்ட்டே அவங்க சொல்கிறதில்ல, எம்டி இது வந்து உங்கள் நிறுவனம் அப்படின்னு சொல்லி பேசும்போது இன்னும் நம்புறாங்க. இவங்க வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாத்துக்கிட்டே அந்த வாட்ஸ்அப் குரூப், ஒவ்வொரு ஊர்லேயும் வாட்ஸ்அப் குரூப்பு ஏஜென்ட்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும். அவங்களும் கிளம்பிருக்காங்க சார், எனக்கு சம்பந்தமே கிடையாது. நான் வந்திருக்கேன்னா ஒவ்வொருத்தரும் பொறுப்பு, அத்தனை பேர் பொறுப்பு. இவங்களை வர வச்சு நான் வந்து அங்கே ஒரு மாஸ் காமிச்சிட்டேன்னா ஒருவேளை வந்து கேஸை வந்து திரும்பி வாங்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இவங்க வாட்ஸ்அப் மெசேஜில் நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகும். இஓடபிள்யூவில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் இங்கே போய் புகார் கொடுக்கவே முடியாது. இப்போ கோயம்புத்தூரில் இஓடபிள்யூ ஆஃபீஸ் இருக்குது, இங்கே போய் நீங்கள் புகார் கொடுக்க முடியாது. நீங்கள் சென்னையில் புகார் கொடுத்து சென்னையிலேருந்து இங்கே டிஎஸ்பிக்கு அனுப்பிச்சுட்டா மட்டும்தான் இங்கே நடவடிக்கை எடுக்கும். அது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எக்கச்சக்கம் இங்கே இருக்குது. அதனால தான் அதிகமாக மோசடிகள் நடந்துக்கிட்டே இருக்கு. தடுக்கவே முடியாத அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. வணக்கம், இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அஹ்மத். திங்கட்கிழமை அன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பதற்றம், பெரிய பரபரப்பு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் அந்த எல்என்டி ஹைவே கிட்ட கூடியிருக்காங்க. காரணம் என்னன்னா, ஒரு நிறுவனத்துக்கு ஆதரவாக, பொதுவா ஒரு நிறுவனம் வந்து எங்களை ஏமாத்திட்டாங்க, பணம் வாங்கி எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற புகார்கள்ல தான் இவ்வளவு பேர் கூடிய காட்சிகள்லாம் நம்ம வந்து கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். பட் ஒரு நிறுவனத்தின் மீது அவங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படின்ற அடிப்படையில ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக பலர் வந்து அங்க குழுமி இருந்தது ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பலரும் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நான் வந்து இந்த மை V3 ஆட்ஸ் அப்படின்ற அந்த இதுல வந்து நான் ஸ்கீம்ல வந்து என்ன நான் இணைத்து கொண்டுள்ளேன். எனக்கு வந்து 50,000 ரூபாய் எனக்கு வந்து வருமானம் வருது, ஆட்ஸ் பார்த்தா வருமானம் வருது. ஸோ இப்படிதான் வந்து இந்த ஸ்கீம் அப்படின்றத டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. இந்த நிறுவனத்துக்கு எதிராக புகார் கொடுத்த திரு அசோக் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் அசோக். வணக்கம் அண்ணா. அசோக், இந்த மை V3 ஆட்ஸ் அப்படின்ற நிறுவனம் என்ன, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவ்வளவு பேர் வந்து அந்த நிறுவனத்தை நம்பி அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக அவங்க வந்து போராட கூட தயாரா இருக்காங்க அப்படின்னா அந்த நிறுவனம் அப்படி என்னதான் பண்ணுது? என்ன இந்த ஸ்கீம் என்ன? ஓகேங்க, இது வந்து ஒரு பாஞ்சி ஸ்கீம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், MLMனு சொல்லுவாங்க. இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல ஒரு புதுமை கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, விளம்பரம் பார்த்தா பணம் அப்படிங்கிற ஒரு புதுமையை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து நாங்கள் ஆட்ஸ் போடுவோம், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காசு கொடுக்குறோம், நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் விளம்பரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7 ரூபா கொடுக்குறோம். ஆனால் இதோட அதிகமாக நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பணம் கட்டணும். பணம் வந்து 300 ரூபா கட்டி சேரலாம், 30,000 கட்டி சேரலாம், 60,000 கட்டி சேரலாம், 1,21,000 ரூபா கட்டி சேரலாம். இப்போ 1,21,000 ரூபா கட்டி நீங்கள் சேர்ந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 480 ரூபா கொடுப்பாங்க. உங்களுக்கு கீழே ஆட்களை நீங்கள் சேர்த்த 480 ரூபாலேருந்து 1,800 ரூபா வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம்.
இந்த டவுன்லைன் வந்தாவே அது வந்து பாஞ்சி ஸ்கீம். இது வந்து பியூர் அண்ட் பியூர் பாஞ்சி ஸ்கீம்ங்க. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்க வந்து 1,21,000 கட்டுனீங்க அப்படின்னா, இது டெபாசிட் இல்லன்னு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு சித்தா மருந்து குடுக்குறாங்க. இந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து அந்த சித்தா மருந்த வாங்கியிருக்கேன். நான் பொருள் வாங்கியிருக்கேன். அதுக்கு அந்த காசு வந்து சரியா போயிருச்சு அப்படின்ட்டு. அது ரொம்ப ஓகே. வேடிக்கையா நீங்க இருக்கு. நீங்க ஒரு ஸ்கீம்ல சட்ட பிரகாரம் வந்து ஒரு டெபாசிட் அப்படின்றத நீங்க வாங்கக்கூடாது இல்லையா? வாங்கக்கூடாது. டெபாசிட் அதுல ரெகுலேட்டட் டெபாசிட்ஸ்ங்கிறது இருக்கு. அது வாங்கலாம். இப்ப எப்படி பேங்க் வந்து வாங்குறாங்க. அதெல்லாம் வந்து ரெகுலேட்டட் மனி. இதே வந்து நீங்க வந்து அந்த ரெகுலேட்டட் மனி எப்படி ஆகும்னா, இந்தியால 7 ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்கு. இந்த பாடிஸ் கிட்ட நீங்க வந்து அப்ரூவல் வாங்கிட்டீங்க அப்படின்னா, யூ பிகம் எ ரெகுலேட்டட் கம்பெனி. தேர் இஸ் நோ இஷ்யூ. நீங்க வந்து வாங்குறதுல பிரச்சனையே கிடையாது. இவங்க கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கல. அதுல ஆர்பிஐ கூட ஒண்ணு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூட ஒண்ணு. இவங்க கிட்ட பெர்மிஷன் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை கிடையாது. வாங்கலைன்னா யூ பிகம் அன்ரெகுலேட்டட் டெபாசிட். இவங்க அத டெபாசிட் இல்லன்னு சொல்றதுக்காக, ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு பொருள் குடுக்குறாங்க. அதுதான் வந்து சித்தா மருந்து. சித்தா மருந்து வந்து குடுக்குறாங்க. மெடிசின்ஸ் வந்து குடுக்குறாங்க. இதுக்கு நான் ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன். இப்ப கோவிட் வந்துச்சு. கோவிட்ல கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் உலகம் ஃபுல்லா இருந்தாங்க. பல கோடி பேர் இறந்தாங்க. அப்ப யாருமே ஓகே நான் என்னோட இம்யூனிட்டிய வந்து நான் வந்து பூஸ்ட் பண்ணிக்கிறேன்ட்டு பாமர மக்கள் கொண்டு போய் 1 லட்சம், 2 லட்சம் கட்டி அன்னைக்கே வந்து மெடிசின் வாங்கல. ஆனா இன்னைக்கு மெடிசின் வாங்குறாங்க அப்படின்னா, அது என்ன மெடிசின்னு தெரியாது. அதோட பயன்கள் என்னன்னு தெரியாது. எந்த நோய வந்து தடுக்க போகுதுன்னு தெரியாது. இத வாங்குறாங்க அப்படின்னா, உண்மையாலுமே அந்த பொருள் வாங்கிட்டு தான் இவங்க காசு கட்டியிருப்பாங்களா? வாய்ப்புங்கிறதே கிடையாது. இது டெபாசிட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக இவங்க வந்து செய்யற ஒரு வித்தை தான் வந்து இது. மத்தபடி இது வந்து ஒரு எம்எல்எம் ஸ்கீம். இந்த பாஞ்சி ஸ்கீம், எம்எல்எம் ஸ்கீம் வந்து பேண்ட் இன் இந்தியா. இதுக்கு எதிரா தான் நாங்க வந்து புகார் குடுக்குறோம். நாங்க ஏன் புகார் குடுக்குறோம்னா, கோயம்புத்தூர்ல அதாவது தமிழ்நாட்டுல இந்த மேற்கு மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா, அதிகமா இந்த எம்எல்எம் ஸ்கீம் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்ப அத தடுக்கணும் அப்படின்னா, இந்த மாரி ஒரு பெரிய மோசடிய பிரிவென்டிவ் ஆங்கிள் அதாவது அவன் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஓடுனதுக்கு அப்புறம் போய் எஃப்ஐஆர் போட்டு ஒரு 4 பேர் இங்க இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு, அவன் மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுறான். அப்ப போய் புடிச்சு ஒண்ணும் ஆகப் போறது கிடையாது. இவன் நடத்திக்கிட்டு இருக்கும்போதே வந்து இது பிரிவென்டிவ் மெஷரா புடிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க வந்து புகார் குடுத்து இது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி இந்த மத்த ஸ்கேம்ஸுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன? இது ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? நீங்க இந்த ஸ்கீம்ல இணைந்து நீங்க ஆட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 ரூபாயில இருந்து 1,800 ரூபாய் வரை நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னும் போது இன்னைக்கு மக்களுக்கு பண தேவை அப்படின்றது இருக்கிறது அப்படின்னும் போது ரொம்ப ஈஸியா அவங்க வந்து இதுல ஏமாந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த ஆப்போடைய டவுன்லோட் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜா இருக்கு. 5 million people have downloaded the app அப்படின்னும் போது நமக்கே அது ஒரு பெரிய வியப்பா இருக்கு. இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேங்க. ஹிஜாவுன்னு சொல்லிட்டு ஒரு மோசடி நடந்துச்சு. அது வந்து கிட்டத்தட்ட 4,800 கோடி மோசடின்னு சொல்றாங்க. இது கவர்மெண்ட் அஃபிஷியலா சொல்றது. பட் அன்அஃபிஷியலா சொல்றது வந்து 10,000 கோடி வரைக்கும் மோசடி நடந்திருக்கு அப்படின்னு. இது ஆரம்பிச்சது 2019ல. ஆனா இது எஃப்ஐஆர் போடப்பட்டது பார்த்தீங்கன்னா 2022ல. கிட்டத்தட்ட 4 வருஷம் இது ரன் ஆயிருக்கு. அதே மாதிரி எல்என்எஸ்ன்னு ஒரு நிறுவனம் வெள்ளூர்ல தொடங்கி 6,000 கோடி மோசடி பண்ணிட்டு போன வருஷம் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அவங்களும் வெளிநாட்டுக்கு பறந்துட்டாங்க. இது எல்லாம் எப்படின்னா ஒரு கூலிங் பீரியட்னு இருக்கும். ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சோன்னே ஒரு 4 நாள்லயோ இல்ல 6 மாசத்துலயோ 5,000 கோடி 10,000 கோடி வந்து சேர்ந்துடாது. மக்களை நம்ப வைக்கணும். அப்ப அந்த நம்ப வச்சு அவங்க கிட்ட இருந்து காசு வாங்குறதுக்கு தே நீட் அ பீரியட். ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. டெட் மினிமம் 3 இயர்ஸ் ஆச்சு வேணும். அந்த 3 இயர்ஸ்ல நீங்க போனீங்கன்னா எல்லாத்துக்குமே காசு கொடுத்திருப்பான். இப்ப அதுல 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேருக்கு காசு கொடுத்திருப்பான். ஏன்னா ஒரு 800 பேத்துக்கு மட்டும் காசு கொடுத்தானா 200 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா அது எஃப்ஐஆர் ஆயிரும். அந்த ஸ்கேம் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதனால இந்த 1000 பேர்த்துக்கும் அந்த கூலிங் பீரியட்ல கண்டிப்பா காசு கொடுப்பான். என்னைக்கு அவன் செட் டார்கெட் அவன் வந்து ஒரு டார்கெட் வச்சிருப்பான். 5,000 கோடி வந்தோடனே நான் கம்பெனி இழுத்து மூடிடுவேன். 10,000 கோடி வந்தோடனே இழுத்து மூடிடுவேன்ட்டு வச்சிருக்கான். அந்த டார்கெட் அச்சீவ் பண்றானோ அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். இது வந்து இன்னும் வந்து அவங்க நம்ப வைக்கிறாங்க. இதுல வந்து பேச்சாளர்கள் வந்து பயங்கரமான பேச்சாளர்கள். இந்த நீங்க எம்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நேத்து நீங்க பார்த்த வீடியோவே பார்த்தீங்கன்னா, உங்க உணர்ச்சிய தூண்டி பேசுற மாரி. இது என்னோட நிறுவனம் இல்ல. இது மக்களோட நிறுவனம். வாழ வைத்து வாழ். இறைவன் நம்ம கூட இருக்கிறாங்க. இயற்கை நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ஸ் எதுவுமே பேசுறது கிடையாது. பட் ஆனா மக்கள எமோஷனலா அவங்க நம்ம தமிழர்கள் வந்து எமோஷன் வந்து ரொம்ப விரும்புவோம். இந்த ஈகோவை தூண்டி விட்டு இது உங்க நிறுவனம். இது என் நிறுவனம்ட்டே அவங்க சொல்றது இல்ல. எம்டி இது வந்து உங்க நிறுவனம். அப்படி அப்படின்னு சொல்லி பேசும்போது இன்னும் நம்புறாங்க. பிளஸ் இந்த 3 வருஷம் அந்த ஸ்டார்டிங் 3 இயர்ஸ் அந்த கூலிங் பீரியட்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காசு போகும்.
யார் நீங்க உங்க டவுன்லைன் கீழே ஒரு ஆள் சேர்த்து விடலனாலும் காசு போகும். ஏன்னா ஒரு ஆளை நான் கீழே சேர்த்தி விடல அப்படின்னு சொல்லிட்டு நான் இவனுக்கு நிப்பாட்டணும்னா உடனடியே நான் போய் புகார் கொடுத்துருவோம். புகார் வந்துச்சுன்னா எஃப்ஐஆர் ஆகும். அதனால நான் ஆளை சேர்த்துலேனாலும் காசு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து இது வந்து ரொம்ப நல்ல நிறுவனம்ட்டு எல்லாருமே நம்ப வைப்பாங்க. அதுதான் இப்ப நடந்திருக்கு. சோ இல்ல யார் யாரெல்லாம் வந்து இந்த ஸ்கீம்ல இணைந்திருக்கிறார்களோ அவங்க எல்லாருக்கும் காசு வந்திருக்கு. ஏன்னா நேத்து அவங்க எல்லாம் வந்து இந்த கம்பெனிக்கு ஆதரவாக திரண்டு வந்து போராட்டம் நடத்தி இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களே சொல்றாங்க, நான் வந்து 50,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன், எனக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் காசு வந்திருக்கு அப்படின்னும் போது இந்த ஸ்கீம்ல இன்னும் அடுத்ததா ஒரு 2-3 இது வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது இந்த பேசிக் பேக்கேஜ், அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் கிரேட் மெம்பர் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் வேற ஒரு நெக்ஸ்ட் 2-3 லெவல்ஸ் இது வச்சிருக்காங்க. கார் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாலிடே பேக்கேஜ் வந்து வெளியூருக்கு கொடுக்குறோம் அப்படின்லாம் ஒரு 60 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து இதுல லாபம் ஈட்டக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றாங்க. அப்ப மக்கள் எப்படி இதை நம்புறது? மக்கள் நம்ப தானே செய்வாங்க. இதை எப்படி நீங்க தடுக்க முடியும்? அதான் இது வந்து என்னன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 2 சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நேத்து வந்து ஒரு லேடி பேசுறாங்க, 54,000 ரூபாய் நான் வந்து சம்பாதிக்கிறேன், 1,21,000 ரூபாய் கட்டிட்டு 54,000 ரூபாய் நான் வந்து சம்பாதிக்கிறேங்கிறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 40 விழுக்காடும் 45 விழுக்காடும் ஒரு தொழிலில் வந்து 7%-10% 10% வந்து வருமானம் வருது, அதாவது ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா அது வந்து நல்ல தொழில்னு சொல்லுவாங்க. 7% தாண்டிடுச்சுனாவே நல்ல தொழில். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. இதில் நார்மலாக நீங்கள் 1,21,000 ரூபாய் கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து வீட்டில் சும்மா உட்காந்து வீடியோ பார்த்தாவே 15 விழுக்காடு 15% ரிட்டர்ன்ஸ் வருது. அப்போவே வந்து சூப்பர் ரிட்டர்ன்ஸ். இதுக்கே வந்து ரிலையன்ஸே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருவோம். ஆனால் 15%லேருந்து 50% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுற, அதாவது ரிட்டர்ன்ஸ் வரக்கான இது இருக்குது. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல கம்பெனியாக இருந்திருக்கணும். பெரிய பெரிய முதலாளிகள், எனக்கு தெரிஞ்சு அம்பானி, ரிலையன்ஸ் இவங்கெல்லாம் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க மீதி தொழில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, ஏன்னா 2 மாசத்துல உங்களுக்கு ஃபுல் ரிட்டர்ன்ஸ், நீங்கள் என்ன பிரின்சிபல் போடுறீங்களோ அதோட ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு அந்த பிரின்சிபல் உங்களுக்கு வந்துட போகுது. 3வது மாசத்துலேருந்து லாபம் தான். பெரிய பெரிய நிறுவனங்களே கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லா ஜியோலேருந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இவங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டு உட்காந்துடலாம். ஆனால் அவங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து கம்ப்ளீட் மோசடி அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று பெரும் கூட்டம் வந்திருக்கு. இதெல்லாம் யாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மோசடியில் ஃபர்ஸ்ட் வருஷம் சேருவாங்க பார்த்தீங்களா, அதாவது 50 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க, அதில் ஒரு 10,000 பேர் ஃபர்ஸ்ட் சேர்ந்திருப்பான். அந்த ஃபர்ஸ்ட் 10,000 பேர் சேர்றவனுக்கு அவனுக்கு கரெக்டாக காசை கொடுத்து அவனுக்கு அதிகமாக கொடுத்தாதான் அவன் போய் வாட்ஸ்அப்பில் மெசேஜை காமிச்சு அவன் கூட இருக்கிறவங்களை எல்லாம் சேர்த்து வருவான். இவங்க தான் வந்து டாப் மோஸ்ட் ஆட்கள், இந்த ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து தான் மக்கள்கிட்ட போய் இப்படி எனக்கு காசு வருது, இப்படி காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறோம். அவங்கள தான் நேற்று வந்து ஃபோர்ஸ் பண்ணி 1 லட்சம் ரூபா கட்டியிருந்தாங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா 15 லட்சம் ரூபா கூட சம்பாரிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு சூப்பர் ரிட்டர்ன்ஸாக இருந்திருக்கும் அந்த பிஸ்னஸ். அவங்களுக்கு தான் மெசேஜ், வாட்ஸ்அப்பில் மெசேஜ், எஃப்ஐஆர் போடப்பட்டோன்னே நீங்கள் வந்து நாங்கள் வந்து இப்படி வந்து எல்லாம் ஒன்று சேர போகிறோம், இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒன்று சேர போகிறோம், நீங்கள் வந்தே ஆகணும், இல்லைன்னா உங்கள் வருமானம் கட் ஆயிடும், நாங்கள் ரெஜிஸ்ட்ரி வச்சுருக்கிறோம், நீங்கள் வரீங்களான்னு பார்த்து நாங்கள் அட்டண்டன்ஸ் எடுப்போம், நீங்கள் வரலைன்னா உங்கள் மெம்பர்ஷிப் பிளான் குறைக்கப்படும் இப்படின்றலாம் அவங்கள த்ரெட்டன் பண்ணும்போது, எனக்கு நல்லா வருமானம் வந்துட்டு இருக்குது, நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10,000 பேர்ல வந்தது தான் நேற்று ஒரு 5,000 பேர். இன்னைக்கு சேர்ந்தவங்க, நேத்து சேர்ந்தவங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்க, 6 மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்க கிடையாது. இது முதல் கம்பெனி தொடங்கணும்னு சேர்ந்திருப்பாங்க பார்த்தீங்களா. ஒரு லேடி பேசுறாங்க, நேற்று 54,000 ரூபா வருது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நேற்று சேர்ந்து இது நடக்க கிடையாது. அவங்களுக்கு கீழே அந்த லேடியை பிடிச்சி நீங்க விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே குறைஞ்சபட்சம் 1,500 பேர் சேர்த்து விட்டுருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் தான் நேற்று வந்து போராடுறதுக்கு வந்திருக்கிறாங்க. அதுவும் அவங்கள த்ரெட்டன் பண்ணி வரலைன்னா உங்களுக்கு வருமானம் கட் ஆயிரும் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறாங்க. இல்ல நாம ஏமாற போறோம் அப்படின்னு தெரியாமலே அவங்க அங்க வந்திருக்காங்க அப்படின்னும் போது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நீங்க சொன்னீங்க மேற்கு மாவட்டங்கள்ல வந்து விதவிதமா ஸ்கீம்ஸை கொண்டு வருவாங்க, விதவிதமா ஸ்கீம்ஸ் மூலமாக மக்கள் வந்து அங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஈமு கோழி ஸ்கேமா இருக்கட்டும், அல்லது அதுக்கப்புறம் வந்து வந்த பெரிய பெரிய இந்த மாதிரி பாஞ்சி ஸ்கேம்ஸ் எல்லாம் வந்து மேற்கு மாவட்டங்கள்ல அதிக அளவு ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கு அப்படின்னும் போது, அப்ப இது சம்பந்தமான ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்கு என்ன நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுத்திருக்கிறது, அல்லது மக்கள் மத்தியிலேயே இதற்கான அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்கு? மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப 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 குறைவு.
கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அது அவங்க சட்டங்கள் கொண்டு வராங்க. ஆனா சட்டங்கள் வந்து பாமர மக்களுக்கு வந்து அது செல்லுபடி ஆகுதான்னா கிடையாது. இப்போ ஒருத்தர் தனியா போயி மோசடின்னு தெரிஞ்சிடுது. இவருக்கு காசு வரல. போயி ரூ. 1 ₹50,00,000 வரைக்கும் அவரு மோசடி அவர் வந்து ஏமாந்துருக்காருன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் குடுத்தா, ₹1,00,000 நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னா, இந்த மாரி பெரிய நிறுவனம்லாம் பெரிய அட்வொகேட்ட கூப்பிட்டு வந்து உட்காருவோம். இது வந்து ஒரு நாங்க கேஸ்ல பார்த்துக்கிறோம், கோர்ட்ல பார்த்துக்கிறோம் அப்படின்னா, அங்க வந்து தட்டி கழிச்சு அனுப்பிச்சுட்டுருவாங்க. ஸோ இந்த மோசடிகள் வெளி வரதே இல்ல. முதல் விழிப்புணர்வு இப்ப சதுரங்கை வேட்டை மாரி ஒரு படம் வந்தனால ஒரு 10% கண்டிப்பா குறைஞ்சிருக்கு. மோசடிகள் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம வந்து இது விழிப்புணர்வுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, கண்டிப்பா 0 தான். அதனால தான் இவ்ளோ மோசடிகள் நடந்துகிட்டு இருக்கு. எங்களோட கோரிக்கையும் அதுதான். நம்ம வந்து மோசடிகள் குறைக்கணும். இந்த நிறுவனத்த மட்டும் மூடிட்டு போறது எங்களோட எங்களோட அஜெண்டாவோ, எங்களோட சொல்யூஷனோ கிடையாது. எங்களுக்கு வந்து என்னன்னா, போன வருஷம் மட்டும் 6 மோசடி நாங்க வெளிக்கொண்டு வந்து 5 பேர்த்த அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கோம். என்னோட இந்த நியூ இயரோட ரெசல்யூஷனே அந்த 6ல 5 முடிச்சுட்டோம். இந்த மைவி3 ஆட்ஸ் மட்டும் பெண்டிங்கா இருக்கு. அதையும் நாங்க முடிச்சுருவோம் அப்படின்னு தான். நாங்க கேட்கறது கலெக்டர் கிட்ட நாங்க கேட்டிருக்கிறது வந்து டான்பிட் ஆக்ட்க்கு ஒரு டிஆர்ஓ வேணும். கோயம்புத்தூர்ல வேணும். இது வந்து மேற்கு மாவட்டங்கள் வந்து ஒரு ஒரு தலைநகரம் ஆயிட்டு இருக்கு மோசடிக்கு. இத தடுக்கணும்னா விழிப்புணர்வு அதிகப்படுத்தணும். 2வது பட்சத்துல அதெல்லாம் இப்படி கேட்கிறோம். உங்க மாரி நியூஸ் சேனல்ஸ் வந்து இத பத்தி நெறைய பேசணும். படங்கள் நெறைய வரணும். இந்த கோபி சுதாகர் மாரி ஆட்கள் இதெல்லாம் நான் ட்வீட்டே போட்டிருக்கேங்க. கோபி சுதாகர் மாரி ஆட்கள வச்சு நெறைய வீடியோஸ் வந்து பண்ணணும். இந்த மாரி பிரபலங்கள் வச்சு ஷபீர் அண்ணா நெறைய இன்டர்வியூஸ் பண்ணணும். இந்த மாரி எல்லாம் பண்ணணும்னா மட்டும் தான் இது விழிப்புணர்வு மக்களுக்கு போய் சேரும். 2வது இந்த மாதிரி டான்புட் டிஆர்ஓ வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா, உடனடியா நம்ம கேஸ வந்து 2 நாள் 4 நாள்ல இந்த கேஸ முடிச்சிடலாம். இது கிளியர் கட் 100% மெரிட் இருக்கிற கேஸ் 4 நாள்ல நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா மோசடிகள் குறைய ஆரம்பிக்கும். அததான் நாங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே. நான் என்னுடைய பத்திரிகையாளர் அனுபவத்துல கோல்ட் குவெஸ்ட் அப்படின்றது தான் முதல்ல நான் பார்த்த பெரிய ஸ்கேம். கிட்டத்தட்ட அது மலேசியா வரைக்கும் வந்து பல பேர் ஏமாந்துருக்காங்க. தங்க நாணயம் கொடுக்குறாங்க அப்படின்னு. நாம நைட் நியூஸ் போட்டுட்டு காலையில நைட் ஷிப்ட்ல இருந்து நியூஸ் போட்டுட்டு காலையில வீட்டுக்கு போயிட்டு அந்த செய்தி வெளியான உடனே சென்னையில இருக்கக்கூடிய கமிஷனர் ஆபீஸ் வாசல்ல இதே மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் திறந்துட்டாங்க, நான் ஏமாந்துருக்கேன் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிறுவனங்கள்லாம் செயல்படுது அப்படின்னும் போது இஓடபிள்யூ இதெல்லாம் வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. அந்த நிறுவனங்கள்லாம் வந்து அவங்களுடைய ரடார்ல இருக்காங்களா, அல்லது அதை வந்து காவல்துறையினர் கண்காணிக்கிறாங்களா, அல்லது அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பர்ஃபெக்ட். ரொம்ப நல்ல கேள்வி அண்ணா. இது என்ன அப்படின்னாங்க, 2 பேச நான் சொல்றேன். 1 2019ல நாங்க வந்து 7 நிறுவனங்கள் மோசடி செய்ய போறாங்கன்னு லிஸ்ட் கொடுத்து இது பேப்பர்ல வந்திருக்குங்க. 2019ல வந்திருக்குங்க. ஒரு வருஷம் கழிச்சு அந்த 7 நிறுவனங்கள் மோசடி செஞ்சு அது எழுதும்போது இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதியிருக்கான். 1 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரிவென்டிவ்ங்கிற ஆப்ஷனே இங்க இல்ல. நம்ம ஊர்ல மோசடி நடக்குதுன்னா நடக்கட்டும். அவன் முடிஞ்சு ஓடி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அவனை பிடிக்க முடியுங்கிற இது இருக்குது. இப்போ நாங்க அதுதான் கேட்கிறோம். தயவு செஞ்சு ஓடி போனதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்காதீங்க. இப்பவே உடனடியா நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறத எங்களோட இது. இதுக்கு சட்டம் வந்து என்னன்னா, கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி நம்ம யார்கிட்ட வந்து இது புகார் கொடுக்க முடியும் அப்படின்னா, பொருளாதார குற்றப்பிரிவு இஓடபிள்யூ எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் கிட்ட தான் இவங்களோட கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி. இந்த பட்ஜ் ஆக்டா இருக்கட்டும், டான்பிட் ஆக்டா இருக்கட்டும், இதோட அதிகாரிகள் பாத்தீங்கன்னா இஓடபிள்யூ தான். இஓடபிள்யூல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க இங்க போய் புகார் கொடுக்கவே முடியாது. இப்ப கோயம்புத்தூர்ல இஓடபிள்யூ ஆபீஸ் இருக்கு. இங்க போய் நீங்க புகார் கொடுக்க முடியாது. நீங்க சென்னையில புகார் கொடுத்து சென்னையிலிருந்து இங்க டிஎஸ்பிக்கு அனுப்பிச்சுட்டா மட்டும்தான் இங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதே அண்டை மாநிலம் நீங்க கேரளால பாத்தீங்க அப்படின்னா, இஓடபிள்யூ அதாவது இந்த பட்ஜ் ஆக்டோட கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி வந்து போலீஸ். நீங்க போய் பட்ஜ் ஆக்ட் கேஸ் லான்னு அடிச்சு நீங்க பாத்தீங்கன்னாவே கேரளால பாத்தீங்கன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆனா இங்க நம்ம பதிவே பண்ண முடியாது. அது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எக்கச்சக்கம் இங்க இருக்குது. அதனாலதான் அதிகமா மோசடிகள் நடந்துகிட்டே இருக்கு. தடுக்கவே முடியாத அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. கடைசியா இந்த வீட்ல இருந்தே நீங்க வந்து இப்படி காசு சம்பாதிக்கலாம், இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா நீங்க இதுல ஆட் பார்த்துக்கிட்டே காசு சம்பாதிக்கலாம், நீங்க வந்து 2 மெசேஜை டைப் பண்ணீங்கன்னா 2 மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும், இல்ல இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி வித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்லாம் வந்து அந்த ஆசையை தூண்டி மக்களை வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்ல மாட்ட வைக்கிறது, அவங்கள சிக்க வைக்கிறது அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருக்கு. இதுல மக்கள் ஏமாறுறாங்க. பட் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும்
ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. நீங்க வீட்ல உட்கார்ந்து ஆட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டச் போன் இருந்தா போதும். வீட்ல உட்கார்ந்து நீங்க ஆட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் கொட்டும். இப்படிதான் வந்து நீங்க வந்து லட்சங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் அந்த விளம்பரம் அவங்களுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. இது ஸ்கேம் தான். இத வேற எந்த வார்த்தையிலும் வர்ணிக்க முடியாது. இது நாங்க அதாங்க 15% லாபம் வர அளவுக்கு எந்த தொழிலும் இவங்க பண்ண கிடையாது. இவங்க சொல்றாங்க 50 லட்சம் பேர் இருக்காங்கன்ட்டு. 50 லட்சம் பேர்த்துக்கு தினம் ஒரே ரூ. 1 குடுத்தாங்கன்னா, ரூ. 50 லட்சம் தேவை. ஒரு மாசத்துக்கு 15 கோடி தேவைங்க. 15 கோடினா, இப்ப நான் ரூ. 1க்கு சொல்றேன். ரூ. 5 இவங்க பேசிக் ஃபேர் ரூ. 7ங்கிறத நம்ம ரூ. 5ன்னு எடுத்துட்டா, கிட்டத்தட்ட 75 கோடி. ஒரு வருஷத்துக்கு 900 கோடி. ஒரு வருஷத்துக்கு 900 crores வந்து தேவை. இவங்க மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்க, விளம்பரம் எங்களுக்கு வந்து வருது. எக்கச்சக்கமான விளம்பரங்கள் வருது. அந்த காச தூக்கி உங்களுக்கு குடுக்குறோம். 1. 2வது நான் பொருள் பல்கா வாங்குறேன். நான் வந்து விக்கிறேன். அந்த லாபத்த தூக்கி உங்களுக்கு குடுக்குறேன் அப்டின்ட்டு. ஒரு நிறுவனம் இருக்கு. நான் வந்து ஒரு பொருள் விக்கிறேன் அப்டின்னா 10% லாபம் இருக்கும். இவங்களோ 10% லாபத்த குடுக்குறாங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 9,000 கோடிக்கு இவங்க தொழில் பண்ணியிருக்கணும். அதுக்கான ஜிஎஸ்டி கட்டியிருக்கணும். அதெல்லாம் இவங்க எதுவுமே பண்ண கிடையாது. விளம்பரங்கள் இவங்க போட்ட விளம்பரங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாமே வந்து லோக்கல் கம்பெனிஸ். பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கிடையாது. லோக்கல் கம்பெனிஸ். அந்த லோக்கல் கம்பெனிஸோட வெறும் விசிட்டிங் கார்ட் மட்டும் ஒரு ஆடா வரும். லோக்கல் கம்பெனியோட ஒரு ஃபோட்டோ மட்டும் ஒரு ஆடா வரும். இதுல இருந்தெல்லாம் விளம்பரம் வரவே வராது. அந்த நிறுவனங்கள் கிட்ட நாங்க கூப்பிட்டு கேட்கும்போது யாரும் இவங்களுக்கு விளம்பரம் குடுக்க கிடையாது. இது என்ன பண்றாங்கன்னா, மணி சர்க்குலேஷன் தான். அதுக்கு தான் இவங்க சட்டம் வந்து கேஸ் போடும்போது, எஃப்ஐஆர் போடும்போது, பிரைஸ் சிட் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஆக்ட்ல போட்டிருக்காங்க. அதாவது நான் சேர்றேன். எனக்கு கீழ வந்து 5 பேர்த்த சேர்த்துறேன். அப்ப கிட்டத்தட்ட அந்த 5 பேத்துல ஒரு 3 பேர் வந்து இந்த கிரவுன் மெம்பர்ஷிப் எடுத்துட்டாங்கன்னா, அந்த நிறுவனத்துக்கிட்ட கிட்டத்தட்ட 5 லட்சம் இருக்கும். அதுல காசு எடுத்தா எனக்கு மாசம் 15,000 குடுத்துட்டு இருக்காங்க. மணி சர்க்குலேட் தான் பண்றாங்க. நீங்க எதுவும் சம்பாதிக்க கிடையாது. இதான் அதோட ஹார்ட் ட்ரூத். கடினமான உண்மை நம்ம ஏத்துக்கக்கூடியது என்னன்னா, நீங்க சம்பாதிக்க கிடையாது. நீங்க பொருள் விக்கிறதுனால அவங்க பொருள் விக்கிறதுனால உங்களுக்கு காசெல்லாம் வர கிடையாது. நீங்க வந்து உங்களோட கீழ நீங்க சேர்த்துறவங்களோட காச புடுங்கி உங்ககிட்ட குடுக்குறாங்க. அதுதான் உண்மையான நிலவரம். இதுக்கு தான் மணி சர்க்குலேஷன் ஆக்ட்ல இவங்களுக்கு வந்து கேஸ் போட்டிருக்கிறாங்க. இத விளக்கும்போது அந்த பாமர மக்கள் கிட்ட அந்த எம்டி என்ன சொல்றாரு, எஃப்ஐஆர் விளக்கும்போது 2 சட்டத்துல போட்டிருக்காரு. ஒண்ணு வந்து பிரைஸ் சிட் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஆக்ட்ல போட்டிருக்காங்க. இன்னொன்னு இந்த பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஆக்ட்ல போட்டிருக்காங்க. நம்ம என்ன பிரைஸ் சிட் என்ன நான் என்ன சிட்டா நடத்துறேன். அதனால இந்த சட்டமே எனக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி இருக்குன்னா, இது வேடிக்கை எப்படின்னா, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ன்ட்டு இருக்கு. இதான் அந்த சட்டத்தோட பேர். அதாவது நம்ம வந்து வண்டி ஓட்டிட்டு போறோம்னா இதெல்லாம் சட்டம் இருக்கும். அதுல கீழ செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுதான் சட்டம். இந்த சட்டத்தோட பேர்ல ஆக்ட்ன்ட்டு இருக்கு. நான் நடிக்கலாம் இல்ல. நான் வந்து நேரா நியாயமா தான் இருக்கிறேன். ஆனா இந்த சட்டமே எனக்கு செல்லுபடி ஆகாதுன்னு சொல்ல முடியும். அது மாதிரி தான் இவர் சொல்றாரு. பிரைஸ் சிட் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஆக்ட். அதுல நான் சிட்டா நடத்திட்டு இருக்கேன். இதே எனக்கு செல்லுபடி ஆகாது. இப்படின்னு சொல்லும்போது, இது சொன்னா மட்டும் பத்தாது. இதோட வந்து இறைவன் நம் கருவுல இருக்கு. இது உங்க நிறுவனம். வாழ வைத்து வாழ். இயற்கை நம்ம கூட இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அந்த பாமர மக்கள் வந்து அது எமோஷன்ஸ்ல நம்பிடுறாங்க. அதுல தான் வந்து இவ்ளோ மக்கள் வந்து சேர்ந்து மோசடி நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அசோக் ஒரு 5000 பேரை வந்து இவங்க ஓவர் நைட்ல 5000ல இருந்து ஒரு 10,000 பேரை வந்து அங்க கூட்ட முடியுது இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தினால அப்படின்னும் போது என்ன மாதிரியான கம்யூனிகேஷன்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க? எப்படி அந்த மக்கள் வந்து அவ்வளவு பேர் வந்து அங்க இந்த நிறுவனத்துக்கு ஆதரவா வந்து போராடி இருக்காங்க அப்படின்னும் போது இது ஒரு பக்கம் காவல்துறைக்கே தெரியல. அவ்வளவு பேர் அங்க கூடுவாங்க அப்படின்றத அவங்களும் எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தா அதுவும் வந்து காவல்துறை தான் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஆமாங்க. இதுல என்னன்னாங்க, ஒரு விஷயம் என்னன்னா, எஃப்ஐஆர் போட்டாங்க. இந்த மாதிரி மோசடிகள்ல முதல்ல எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அவங்க வெளிநாடு பறந்ததுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு ஷாக். என்னடா இது எஃப்ஐஆர் போட்டாங்க. நாங்க புகார் தான் குடுத்துக்கிட்டு இருந்தோம். புகார் குடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த 19ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டோனே அந்த நிறுவனம் என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, 1 பெயில் போகணும். கோர்ட்ல கேஸுக்கு போகணும். கோர்ட்ல கேஸுக்கு போனா கண்டிப்பா வந்து இது வந்து கேஸ் வந்து தோத்துருவாங்க. இது கிளியர் கட்டான ஸ்கேம், தோத்துருவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா இந்த கேஸ வந்து வாபஸ் வாங்க வைக்கணும். அப்போ ஒருவேளை நான் வந்து மக்கள நான் திரட்டி, நான் வந்து ஒரு காவல்துறையுமே புகார் குடுத்தவங்களையும் நம்ம வந்து பயம்படுத்தினா, இத வந்து ரிவோக் பண்ணிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி ஒரு எண்ணத்துல தான் வந்திருப்பாங்க. ஒரு ஆப்ஷன் இது. அப்படி இல்ல அப்படின்னா, இவங்களுக்கு தே வாண்டட் டூ பை டைம். இவங்களுக்கு கொஞ்சம் நேரம் வேணும். இவங்க கம்பெனிய மூடிட்டு போறதுக்கோ, இல்ல கோர்ட்டுக்கு போறதுக்கோ, எதுக்கோ ஒண்ணுக்கு இவங்களுக்கு டைம் தேவைப்படும். ஒண்ணு இவங்க வந்து த்ரெட்டன் பண்ணி
கேஸை எஃப்ஐஆர் வாங்கிடலாம், அதாவது எஃப்ஐஆர் வந்து ரிவோக் பண்ணிடலாம், அதாவது திரும்ப வாங்க வச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு டைம் வேணும், நான் ரியாக்ட் பண்றதுக்கு டைம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவங்க வந்து இந்த கூட்டத்தை சேர்த்திருக்காங்க. இந்த கூட்டத்தை சேர்த்துறது அதான், இவங்க வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாத்துக்கிட்டே அந்த வாட்ஸ்அப் குரூப், ஒவ்வொரு ஊர்லேயும் வாட்ஸ்அப் குரூப்பு ஏஜென்ட்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும், நீங்கள் வந்து வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 50 லட்சம் பேர் இருக்கும்போது அதில் 5000 பீப்புள், நேற்று 5000 பேர் வந்திருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது 1% போட்டாவே அது வந்து 50,000 பேர் ஆகுது. இப்போ 1%, 0.1% தான் நேற்று வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, நேற்று வந்து வந்திருக்கிறாங்க. இவங்களை வர வச்சு நான் வந்து அங்கே ஒரு மாஸ் காமிச்சிட்டேன்னா ஒருவேளை வந்து கேஸை வந்து திரும்பி வாங்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இவங்க வாட்ஸ்அப் மெசேஜில் நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும், அந்த வரலைன்னா உங்களுக்கு வருமானம் கட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப்பில் இன்னொரு இது சொல்கிறாங்க. என்னென்னா, அப்போ தான் புகார் கொடுத்தவங்களுக்கும் யார் எஃப்ஐஆர் போட்டவங்களோ அவங்களுக்கு வந்து கொலை நடுக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலை மிரட்டலும் கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம அரசாங்கம் லேசாக எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு எஃப்ஐஆர் வந்து நம்ம வந்து ஒரு மோசடிக்கு எஃப்ஐஆர் போடுறோம், நாங்கள் வந்து சட்ட ரீதியாக ஜனநாயக ரீதியாக புகார் கொடுத்துருக்குறோம், போய் அவங்க கம்பெனி முன்னாடி சண்டை போட கிடையாது, நாங்கள் வந்து புகார் கொடுத்துருக்குறோம், நாங்கள் கேஸ் போடுங்கன்னு சொல்கிறோம், ஜனநாயக ரீதியாக நாங்கள் போராடுறோம். இந்த கம்பெனி நியாயமான கம்பெனியாக இருந்தால் இவங்க போய் கேஸை ஃபேஸ் பண்ணியிருக்கணும், எல்லா டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நாங்கள் நல்ல கம்பெனின்னு ப்ரூவ் பண்ணணும். அதை விட்டுட்டு த்ரெட்டன் பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட்டை வந்து நீ வந்தீங்கன்னா, உங்களை எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா நான் ஒன்றுலன்னு பண்ணிடுவேன் அப்படிங்கிறதா இவங்களோட இது. இதை நம்ம அரசாங்கம் வேடிக்கை பார்த்துன்னா நாளைக்கு இனி எந்த மோசடி வந்தாலும் 5000 பேரா 6000 பேரா நான் வந்து கூட்டத்தை காட்டினேன்னா வந்து கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்க. அப்புறம் இப்படியெல்லாம் நம்ம விட்டுக்கிட்டு போனோம்னா விஜய் மல்லையா வருவார், வந்து ஒரு காசு செலவு பண்ணி ஒரு 1 லட்சம் பேர்த்து கூட்டம் சேர்த்துனான்னா அவரோட எஃப்ஐஆர் எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணுற சூழ்நிலைக்கு வந்து நின்றுவோம். தயவு செஞ்சு அரசாங்கத்துக்கிட்ட உங்கள் வீடியோ மூலியமாகவே நாங்கள் கேட்டுக்கிறதுக்கு இது நடவடிக்கை எடுங்க. அந்த கம்பெனி உண்மையாலுமே நல்ல நிறுவனம்னா கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணட்டும், டாக்குமெண்ட்ஸை வச்சு ப்ரூவ் பண்ணட்டும். அதை விட்டுக்கிட்டு இந்த கூட்டம் சேர்த்துறதையெல்லாம் கண்டிப்பாக அனுமதிக்க முடியாது. அங்கே எல்என்டி, அதாவது பைபாஸ் ரோட் ஹைவேஸில் வந்து நெடுஞ்சாலையில் வந்து இவங்க கூட்டம் சேர்த்துறாங்க. நெடுஞ்சாலையில் என்ன வேகத்தில் போவாங்கன்னு தெரியும், அனுமதி எதுவுமே வாங்க கிடையாது, போலீஸ்க்கு இவ்வளோ கூட்டம் சேரும்னு தெரியாது. சப்போஸ் அங்கே ஒரு 2 ஆக்சிடென்ட் ஆயிருந்ததுன்னா யார் பொறுப்பாவா? இதனால இதுக்கு மேலேயே வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டாதான் இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி நிறுவனங்கள் இப்படி ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா புரியுது. ஏன்னா அவ்வளவு பேர் அங்க கூடி இருக்காங்க, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால் நிச்சயமா அது காவல்துறைக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறி இருக்கும். இவ்வளவு பேர் கூடுறாங்க அப்படின்ற விஷயமே காவல்துறைக்கு தெரியல அப்படின்னும் போது உளவுத்துறையுடைய ஃபெயிலியர் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற கேள்விகளும் இதுல எழுகிறது. ரொம்ப நன்றி அசோக், எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டமைக்காக. இது அடுத்த கட்டமாக எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்த்து நான் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றேன் அசோக். நன்றி. ரொம்ப நன்றிங்க.